சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆன்மீக அன்பர்களே, ஐயப்ப பக்தர்களே, நிறைய உங்களுடைய சந்தேகங்களுக்கு அவ்வப்போது நாம் விடை சொல்லி வருகின்றோம். எல்லோரும் நிறைய பேர் தரிசனம் டிஜிட்டலில் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. என்னை பார்க்கும்போதெல்லாம், சாமி நாங்கள் சபரிமலைக்கு போகலாமா, இதனுடைய சிறப்பு என்ன, எந்த குரூப்பில் சேர்ந்து போகலாம், எந்த மாதம் போகலாம், எந்த வழியில் போகலான்லாம் கேட்குறீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், யாரோடு வேண்டுமானாலும் போகலாம். மன தூய்மை இருந்து மாலை போட்டு விரதம் இருந்து போகணும். எண்ணிக்கை முக்கியமல்ல, எத்தனை வருஷம் போகிறோம்னு நம்முடைய எண்ணம் முக்கியம். இன்றைக்கு நாம் எதை பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்றால், சபரிமலை வழிபாட்டில் மக உன்னது ஜோதி வழிபாடு. ஆனால் இந்த ஜோதி வழிபாட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பொன்னாபரண பெட்டி நிறைய பேர் கேட்காங்க. அதில் என்ன இருக்குது? பொன்னும் மணியும் இருக்குமா, பொருள் இருக்குமா? இந்த பொன்னாபரண பெட்டினா என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்கும், அதை பற்றிய ஒரு விளக்கமாக சொல்லுங்க. எனக்கு தெரிந்து டிஜிட்டலிலோ ஊடகங்களிலோ பொன்னாபரண பெட்டியினுடைய சிறப்பு பிரத்யேகமாக வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. பொதுவாக இறை வழிபாட்டில் ஜோதி வழிபாடு ஒரு சில வழிபாடுகளில் உண்டு. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, வள்ளலார் வழிபாடு. நீங்கள் நார்த்து பக்கம் போனீங்கன்னா ஷீரடி பாபாவுக்கு, பாபாவினுடைய சச்சரிதம் படித்தவங்களுக்கு தெரியும், அவர் எண்ணெயை ஊற்றிய விளக்கேற்றினார் அந்த பொது வெளிகளில், கிணற்றுக்கு பக்கத்தில், அங்காடி தெருகளில். நம்ம ஊரில் வள்ளல் பெருமான் இரவில் விளக்கில் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை ஊற்றி விளக்கை எரிய செய்து அதிசயங்கள் அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் தான் சித்த புருஷர்கள், மகான்கள். அந்த வடிவில் ஜோதி சொரூபமாக தோன்றி மறைவேன் என்று ஐயப்பன் தாய் தந்தைக்கு சொன்ன வாக்கிற்கிணங்க புல்மேட்டுக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்திரி அன்று ஜோதி சொரூபமாக தோன்றுகின்றான். அந்த ஜோதி வழிபாட்டுக்கு முன்பைய நிகழ்வு இந்த பொன்னாபரண பெட்டி. இந்த பொன்னாபரண பெட்டி பந்தல அரண்மனையில் இருக்கக்கூடியது. அதில் வெறும் நகையும் அணிகலன் மட்டும் இருக்கா அப்படின்னா, இந்த பொன்னாபரண பெட்டியை உருவாக்கியது மகாராஜா. மகாராஜா உருவாக்கியது தான், பந்தல மகாராஜா உருவாக்கியது இந்த பொன்னாபரண பெட்டி. ஆபரண பெட்டியில் என்ன இருக்கும்? அது 3 பகுதிகளாக வரும் உங்களுக்கு. ஒன்று திருமுகம். திருமுகம் உங்களுக்கு தெரியும், அந்த திருமுகத்தில் மண்டபம் இதெல்லாம் இருக்கும். பூர்ண புஷ்கலா தேவி ஸ்வரூபம் அப்படின்னு தேவி உருவம், பூர்ண புஷ்பகலா, அந்த தேவியினுடைய சொரூபம் முகம் இருக்கும். 2 வாள் இருக்கும். 2 வாள், ஒரு பெரிய வாள், ஒரு சின்ன வாள், ஒரு பெரிய வாள், ஒரு சின்ன வாள். 2 ஆனை முகம் இருக்கும். ஒரு புலி உருவம் பறிக்கப்பட்ட ஒரு தோற்றம் இருக்கும். இன்னொரு பெட்டியிலே தங்க குடங்கள் இருக்கும். தங்க குடங்கள் இருக்கும். சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை தூபதீபத்திற்கு முன்பு செய்யக்கூடியதையெல்லாம் இந்த தங்க குடத்தில் தான் செய்வார்கள். சரி, 3வது பெட்டியில் என்ன இருக்கும்? அப்படியே ஐயப்ப பக்தர்கள் அவங்கவுங்க அந்த டிஜிட்டலில் அப்படியே கை தொலைபேசியை கிட்டக்க கொண்டு வந்து பார்க்குறீங்க. யானையினுடைய கொடிகட்டி உங்களுக்கு தெரியுமில்ல, கேரளாவில் அந்த யானைக்கு முன்னாடி முகப்பு அந்த கொடிகட்டி இருக்குமே, இது 3மே பொன்னாபரண பெட்டியில் தான் இருக்கும். அந்த பொன்னாபரண பெட்டியை எடுத்து பந்தல அரண்மனையிலிருந்து புறப்படுகின்ற போது எல்லாரும் எடுத்துட முடியாது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப பக்தர்கள், காவல்துறை அதிகாரிகள்லாம் கூட வருவாங்க. பந்தல ராஜகுமார அந்த வழிவந்த மரபினர் தான் தொட்டு எடுத்து தலையில் சுமப்பார்கள். மேலே கருடன் வட்டமிட்டு 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 வரும். இன்றைக்கும் நீங்கள் கார்த்திகை தீபத்தை மலை மீது அந்த தீப கொப்பரையை எல்லோரும் எடுத்து செல்ல முடியாது. பர்வத ராஜகுமார குலத்தவர் தான் எடுத்து செல்ல முடியும். பர்வத ராஜகுமார குலத்தவர். அதுபோலத்தான் இந்த பொன்னாபரண பெட்டியை அந்த பந்தல மரபிலே, ராஜ மரபிலே வந்தவர்கள் எடுத்து வருவார்கள். இந்த 3 பெட்டிக்குள்ளும் இந்த பொருட்கள் இருக்கும். அதை எடுத்து ஒவ்வொரு இடமாக வைத்து பூஜித்து வருவார்கள். 18 படியில் ஏறுவதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏனென்றால் சபரிமலையில் சாதாரண மனிதன் தொடங்கி ஜனாதிபதி வரை 18 படிகளை கடக்க வேண்டும் என்றால் இருமுடி இருக்க வேண்டும். பொன்னாபரண பெட்டி எடுப்பவர்கள் மட்டும்தான் அந்த மரபிலே வந்தவர்கள். விரதம் இருந்து தலைக்கு மேலே பெட்டியை சுமந்து அந்த மங்கர சந்திராந்திரி மாலை வேரத்தில் கதிரவன் தன்னை உள்ளிருக்க
இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது மாலையும் இரவும் இல்லாத ஒரு தொடக்க நேரத்தில் இந்த பொன்னாபரண பெட்டியின் விஷயங்கள் கருவறைக்கு உள்ளே போக, மற்ற 2 பெட்டி மஞ்சமாதா சன்னதியின் அருகிலே போக, தூபதீப ஆராதனை காட்ட அந்த அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு, அப்படி கற்பூரம் காட்டக்கூடிய அதே நேரத்தில் அதே வினாடியில் சன்னிதானத்தினுடைய எதிர்ப்பகுதியில் புல்மேட்டு மேலே ஒரு விண்மீன் நட்சத்திர அளவிற்கு ஜோதி சொரூபமாக ஐயப்பன் தோன்றி தோன்றி மறைவான். கருடன் 9 முறை வட்டமிடும். இன்றும் இயற்கையோடு நடைபெறக்கூடிய இதை கோடிக்கணக்கான பேர் மலையிலும், கோடிக்கும் கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க ஊடகத்திலும் பார்த்து வருவதை நாமும் பார்க்கிறோம். அதனால்தான் நம்பியவர்க்கும் நம்பாதவர்க்கும் இன்பம் கொடுக்கும் மணிகண்டன், இன்னல் தீர்க்கும் மணிகண்டன். இது எப்படி உருவானது? 12 வருஷம் முடிஞ்சு தாயின் தலைவலியை தீர்த்து புலிப்பால் வந்தபோது பயந்தபோது என் பிறவி பயன் முடிந்ததுன்னு சொல்லி அம்பு விட்டு ஆலயம் உருவாக்குங்க, அங்கே என் உருவத்தை எழுப்புங்க, நான் மகர சங்கராந்தி அன்னைக்கு தோன்றி மறைவேன், அப்போ இந்த பொன்னாபரண பட்டி வந்து உள்ளே போய் மற்ற விஷயங்கள் நடைபெறும் என்று ஐயப்பனே வாக்குமூலம் கொடுத்து ஐயப்பனே ஜோதி சொரூபமாக வரக்கூடிய உண்மை சத்தியம் இது. அந்த நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் அங்கே பூஜை செய்வதாக ஐதீகம். பொன்னாபரண பெட்டி வெறும் பொன்னும் மணியால் ஆன பெட்டி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கே வசந்தத்தை தேடித்தரக்கூடிய ஒரு திறவுகோள். அதை சிக்கன பற்றுவோம், ஐயனோடு கலப்போம். மீண்டும் இது போன்ற அரிய செய்திகளோடு தரிசனம் டிஜிட்டல் சந்திப்போம். சுவாமி சாமி ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா.